ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்குறோம். சகோதரத்துவத்தின் அன்பு என்ன பார்க்க போகிறோம்? சகோதரத்துவத்தின் இருக்கிற அன்பை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு காரணமாக சொல்கிறேன். இந்த பிரசங்கம் ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கடந்த வாரத்தில் இந்தியாவுக்கு ஒரு ஊழியத்தை பார்ப்பதுக்காக போயிருந்தோம். அங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா என்கிற நாடு எடுத்திங்கன்னா, அந்த நாடு வந்து ஆட்களை பெருசாக அவங்க மதிக்கிறதெல்லாம் குறைவும். அங்கே வந்து மக்களுக்கு அன்பு காட்டுற விஷயத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த பகுதி இல்லாட்டி இந்த ஹைதராபாத் என்கிற ஊருக்கு நாங்கள் போன பொழுது அங்கே இருக்கிற அந்த அங்கே இருக்கிற அந்த சபையின் பாஸ்டருடைய பேர் என் பேர் தான் அவருக்கு இருக்கு, சதீஷ்குமார்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் பேர் இப்போ அந்த சபைக்கு அங்கத்தவர்கள் வந்திருக்காங்க. 4 லட்சம் பேர். இந்த 4 லட்சம் பேரும் இந்த சபையை நீங்கள் பார்த்தா அங்கே இருக்க ஊழியக்காரர்கள், அங்கே இருக்கிற மக்கள் விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா அந்த இந்தியாவில் எப்படி ஜனங்க இருப்பாங்களோ அந்த குவாலிட்டி அங்கே இல்லை. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா அன்பு இருக்குது. அதே போல் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆண்டோடைய பரலோகம் அங்கே இருக்குது. ஒவ்வொருத்தரும் மதிக்கிறாங்க. நாங்கள் போன அந்த இடத்துக்கு போன பொழுது ஏர்போர்ட்டுக்கு வந்தவங்க ரொம்ப நம்மளை உயர்வாக மதித்தாங்க. பூக்கள்லாம் கொடுத்து அவங்களாம் ரொம்ப கோட் சூட்லாம் போட்டு வந்து நம்மளை ஏற்றுக்கொண்டாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஒன்று அன்பு இருக்கிற இடத்துல தேவன் இருக்கிறார். அந்த அன்பு இருக்கிற இடத்துல தேவன் இருக்கும் பொழுது எல்லாம் வளர்ச்சி உண்டாகிட்டு, எல்லாம் ஒரு செழிப்பு வந்துட்டு. நீங்கள் நிறைய இடத்த பார்த்தீங்கன்னா அங்கே அன்பு இல்லை, அதிகாரம் இருக்குது இல்லைங்கதா, நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இருக்க வேண்டியது இருக்க மாட்டேங்குது. இந்த அன்பு பேஸ் பண்ணி இருந்ததுனால அந்த ஊழியம் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டாந்துட்டு இப்போ அவங்களுக்கு ஜனத்திட பெருக்கம் உண்டாததுனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஆராதனை ஒன்று செஞ்சு பத்தலை, 7 ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்கிறாங்க. அதில் ஒரு ஆராதனை ஆரம்பிக்கிறது காலையில் 4 மணிக்கு, விடிய காலையில் 4 மணிக்கு ஆராதனை நடக்குது. ஜனங்க எப்படி வாராங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த உங்களுக்கு தெரியுமா அந்த பெரிய கொண்டாட்ட நாட்கள் இருக்குது தானே, அந்த பெரார மாதிரின்னு சொல்லுவாங்க, பெரகாரன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஜனம் திமுன்னு நிறைஞ்சி வர்ற மாதிரி மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆராதனைக்கு காலையில் 4 மணிக்கு ஜனங்க வராங்க, 5 மணிக்கு ஜனங்க வராங்க ஆராதனைக்கு. அது ஒரு புதுமையான ஒரு ஆச்சரியம். என்ன விஷயம்னு கேட்டால் ஒன்றுமில்லை, அன்பு இருக்குது. அன்பு எங்கே இருக்குதோ, கடவுளுடைய அன்பு எங்கே இருக்குதோ அந்த இடத்துல ஜனங்கள் வந்து சேர்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இந்த அன்பு ரொம்ப முக்கியம். பாருங்கள், அந்த பாஸ்டருக்கு ஆண்டவர் ஒரு சிந்தனை வச்சாராம். கொரோனா நாட்களில் எல்லாரும் கொரோனா நோயாளிகிட்ட போக மாட்டாங்க, அவங்கள வீட்டில் விட்டு ஒதுக்கிடுறாங்க. யாருமே கொரோனா நோயை பார்க்க போகிறதுக்கு, அவனை தேடி போகிறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னாராம், ஒரு நாள் அவர் ஒரு கொரோனா கதை இப்போ நியூஸ் பார்க்கக்குள்ள ஒரு ஆள் நோயில் பயத்திலே பாஞ்சிட்டு இருக்கார். இதுலேருந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் மேலே மாடியிலேருந்து கீழே பாஞ்சிட்ருக்காரு. அதை பார்த்தனால இவருக்கு ஒரு யோசனை வந்துச்சா, இவ்வளோ பேர் இந்த கொரோனா நோயில் சாகுறாங்களே, அது மட்டுமல்ல ஆக்சிஜன் இல்லாமல் பாதி பேர் சாகுறாங்க, நல்ல மருந்து இல்லாதனால சாகுறாங்க, பாதி பேர் சாப்பாடு இல்லாமல் சாகுறாங்க. இவருக்கு உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்துச்சான், நான் இந்த சபை இப்போ மூடி இருக்குது, ஜனம் வரமாட்டேங்கிறாங்க, ஏன் இந்த சபையை நான் துப்புரவு பண்ணி கொரோனா நோயாளிகளுக்கு இங்கே ஒரு மருத்துவமனையை ஆரம்பித்தா என்ன? அடுத்து சொல்லி 2 வாரத்துக்குள்ளே முழு சேர்ச்சையும் துப்புரவாக்கி கொரோனா நோயாளிகளுக்கு மருத்துவமனையாக மாற்றிட்டாரு ஆலயத்தை. இது செய்ய முடியும் என்னது? அன்பு. ஜனங்க மேலே இருக்கிற அன்பு என்ன செய்யுமா? கொடுக்கும். தன்னை பற்றி தேடாது, அன்பு மற்றவங்கள தேடும். இயேசுவின் அன்பு அப்படி தான். இயேசு அன்பாக இருந்ததுனால தான் எல்லாத்தையும் கொடுத்தார் மற்றவங்களுக்கு. அப்போ 1000 நோயாளிகளை வைக்க முடியுமா? அக்கமெண்டேஷன் பண்ணி வைக்க முடியுமா அந்த ஹாஸ்பிட்டலில்? அந்த 1000 நோயாளிகளை அங்கே வச்சு மருந்து கொடுத்து ஆக்சிஜனை கொடுத்து ஒரு நோயாளிக்கு 9,000 ரூபா செலவழியுமா? ஒருத்தருக்கிட்ட 1 ரூபா வாங்கலை, 1 சதம் வாங்காமல் தன்னுடைய சேர்ச்சி பணத்தை செலவழித்து அவ்வளோ நோயாளிகளையும் மருத்துவம் பண்ணியிருக்காரு. டாக்டர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக உதவி செஞ்சாங்களா, நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறோம். இப்படி பண்ணி அதில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சுகமடைஞ்சிருக்காங்க. இந்துக்கள், முஸ்லீம், வேறு மதத்தை சேர்ந்தவங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் அங்கே இலவசமாக மருத்துவத்தை எடுத்து
ஒரு நோயாளி கூட சாகலையாம். எல்லா நோயாளியும் சுகமாகி தான் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போனாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் அன்பு. ஆமென். இன்றைக்கி நிறைய சபை அந்த நாட்களில் பணம் உள்ள சபைகள், அதிகாரம் உள்ள சபைகள்லாம் மூடி வச்சுட்டு எல்லாரும் பக்கத்துக்காக இருந்தாங்க. ஆனால் அன்பு இருக்க சபை கதவை திறந்துட்டு, ஆமென், வந்த நோயாளியெல்லாம் காப்பாற்றி ஆயிரக்கணக்கான பேர் சுகமாகி சபையை விட்டு போயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொன்னாராம், இந்த ஜனங்களுக்கு ஒரு மருத்துவமனை நீ ஆரம்பிக்கணும். உங்களுக்கு சொல்கிறீங்க, இப்போ அங்கே ஒரு மருத்துவமனை இருக்குது. ஏழை எளிய மக்கள் வந்து வியாதிகள் இருந்தவங்க அங்கே மருந்து எடுக்க வர்றாங்க. மருந்து மட்டும் அவங்க கொடுக்கறதில்ல, அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. மருந்து வேலை செய்கிறதுக்கு முன்னே ஜெப வேலை செஞ்சு சுகமாயிடுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்க மருந்தை விட சுகத்தை பெறுறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க மருந்து மட்டும் கொடுக்கறதில்ல, ஒரு கூட்டம் அந்த மருத்துவமனைக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்குது. பின்னுக்கு உட்காந்து ஒரு கூட்டம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்குது, இந்த வர்ற ஜனங்கள்லாம் சுகமாகணும்னு. மருத்துவமனை நடக்குது, ஆனால் சுகம் அதுக்கு பின்புதுங்க நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வியாதியெல்லாம் நிறைய பேர் அங்கே போகிறாங்க, சுகமாகறாங்க. அவங்களும் யோசிக்கிறாங்களா, என்னடா இவ்வளோ சீக்கிரமாக ஜனங்க சுகமாகறாங்கன்னு. ஏன்னா ஆண்டவருடைய அன்பு அங்கே இருக்குது. அன்பு இருக்க இடத்துல ஜனங்கள் சுகமாகுவாங்க, அன்பு இருக்க இடத்துல ஜனங்கள் விடுதலை ஆவாங்க. அது மாத்திரம் அல்ல, நீங்கள் சொல்கிறீங்க 65 வயசு 65 வயசுக்கு மேலே ஒரு சில பிள்ளைங்கள் தன்னை பெற்றோரை பார்க்க முடியாதுன்றாங்க. எங்களுக்கு காசு கொடுக்க வழி இல்லை, உங்களுக்கு மருத்துவத்துக்கு உதவி செய்ய முடியலைன்னு சொல்லி கைவிடுறாங்க. அவர் சொல்லியிருக்காரு, உங்கள் வீட்டில் நான் மூத்த அண்ணன்னா நீங்கள் நினைங்க, அந்த அம்மா அப்பாலாம் என்னைய மூத்த மகன் நீங்கள் நினைங்க, உங்கள் எல்லாருக்கும் நான் மருந்து தர்றேன். எல்லாருக்கும் ப்ரெஷருக்கு, சீனி வியாதிக்கு ஃப்ரீயாக மருந்து கொடுக்குறாரு எல்லாருக்கும். ஏன்னா ஒரு பிள்ளையும் ஒரு தகப்பன்மார்களும் ஒரு தாயும் தண்டை பிள்ளைங்களுக்கு தொல்லையாக மாறக்கூடாது. அவங்க எல்லாருக்கும் வந்து தண்டை அந்த துண்டை கொடுத்துட்டு போனால் காலையில் அந்த மீட்டிங் முடியும் பொழுது மருந்தை வாங்கிட்டு போயிடலாம். என்னன்னு கேட்குறீங்க? அதான் அன்பு. ஆமென், அதான் அன்பு. அதே மாதிரி அந்த ஆராதனைக்கு வரவங்க விடிய காலையில் வந்தால் விடிய காலை சாப்பாடு இருக்குது சாப்பிட்றதுக்கு, பகலுக்கு ஆராதனைக்கு வந்தால் பகல் சாப்பாடு இருக்குது. அந்த மாதிரி அந்த சபையை நடத்துகிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அன்பு. நானும் இந்த மாதிரி உள்ளத்தோடு தான் ஊழியத்தை ஆரம்பித்தேன். கொஞ்சம் இருக்கவங்களாம் நான் சொல்லி வேணாம் 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 சொன்னனால கொஞ்சம் விட்டுட்டேன். இப்போ தீர்மானிச்சிட்டேன், இல்லை ஆண்டவர் ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு கடல் கடந்து கொண்டு போவார். ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கணுமா இருந்தால் கடவுள் இங்கேருந்து என்ன சொல்கிறது 20,000 கிலோமீட்டர் தாண்டி சரி நம்மளை கொண்டு போவார். கொண்டு போய்ட்டு படிப்பிப்பார். பாரு இந்த மாதிரி தான் செய்யணும். ஊழியம் செய்கிறதுனா இந்த மாதிரி பண்ணு, வேறு மாதிரி ஊழியம் பண்ணக்கூடாது. வாங்குறதுலே ஊழியத்தில் இருக்காது. ஊழியம்னு சொன்னால் மக்களுக்கு கொடுக்கணும், அன்பை கொடுக்கணும். விளங்குதா? அன்புன்னு சொன்னால் நான் உன்னை நேசிக்கிறேன்னு வார்த்தை இல்லை, கிருகை. ஆமென். கிருகையினால் மக்கள் என்ன செய்யணும்? நேசிக்கணும். எங்கே பணக்காரன் இருக்கான் அவனை பார்த்து நேசிக்கிறது இல்லை, எங்கே ஒருத்தன் காரில் வரான் அவனை பார்த்து நேசிக்கிறது இல்லை, எங்கே ஒருத்தன் ஒன்றும் இல்லாம வரானோ அவனை நேசிக்கிறது தான் உண்மையான அன்பு. ஆமென். அன்பே செய்யாதவனை அன்பு செய்யணும். ஆமென். யாருமே மதிக்காதவனை நேசிக்கிறது தான் அன்பு. ஆமென். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா யாருமே நேசிக்காதவனை அந்த சபை நேசிக்குது, யாருமே அன்பு கூறாதவனை அந்த சபை நேசிக்குது. அந்த சபையில் ஒரு ஆளுக்கு பர்த்டே வந்துச்சுன்னு சொன்னால் யாரும் பர்த்டே செய்ய முன்ன, அம்மா அப்பாவுக்கு பிள்ளைகள் செய்ய முன்ன இவர் காலையில் 5 மணிக்கு கேக் ஒன்று கொடுத்து அந்த வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. அந்த வீட்டுக்கு போயிட்டு வெட்டிட்டு அவங்களுக்கு அன்பில் ஜெபம்னு பண்ணிட்டு இவருடைய வாழ்த்து செய்தியை சொல்லிட்டு வராங்க. அந்த ஜனங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு அன்பு இருக்குது. அது இந்தியா மாதிரி இல்லை, அது நேராக பரலோகம் மாதிரி இருக்குது. இப்போ நாங்களும் என்ன பண்ணணும்னா இதுதான் நம்முடைய ஊழியங்கள்லையும் இருக்கணும். நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து அன்பு செய்ய வேண்டும். ஆமென். நேசிக்கணும். அல்லேலூயா. நம்ம வேலை இதுதான். அல்லேலூயா. நம்ம வேலை என்னதுன்னா ஜனங்களே நேசிப்பது. ரைட். இன்றைக்கி அதுலேருந்து ஒரு வசனத்தை உங்களோட கூட பேச போகிறேன். இந்த வசனத்தை எனக்கு ஆவியானவர் இந்த உள்ளத்தில் வச்சார். இது தாண்டா இருக்கு விஷயம், இங்கே பேச அது அப்படின்னு. 133 சங்கீதம், 133 சங்கீதம் முதல் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 3ஆம் வசனத்தை வாசிக்க முடிஞ்சால் வாசிப்போம். ரைட். 1 2 3 3 வாசிப்போமே. சங்கீதம் 133 அதிகாரம் 1 தொடக்கம் 3 வரை. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குமான நல்ல தைலத்துக்கும். ஏர்மோன் மேலும் சீயோன்
பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். பாருங்க, இதோ பாருங்க என்ன சொல்லுது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது, சொல்லுங்க எத்தனை நன்மை, எத்தனை அடுத்த வசனம் என்ன சொல்ல, எத்தனை நன்மையும் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறதா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமாய் இருக்கிறதா. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இதுல என்ன சொல்லுதுன்னா, கடவுளுடைய பிள்ளைகள், இந்த ஊர்ல உள்ள ஜனங்க, கடவுள் ஜனங்க ஒத்துமையா வாழ்வது எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை. சொல்றது கேளுங்க. இப்ப பிரிஞ்சு வாழ்வது பாருங்க, இணைந்து வாழ்வது நன்மையா, பிரிஞ்சு வாழ்வது தீமையா? என்ன சொல்லுது பைபிள்? இணைந்து வாழ்வது நன்மை, இணைந்து வாழ்வது இன்பம். பிரிஞ்சு வாழ்வது நன்மை இல்லை, பிரிந்து வாழ்வது இன்பம் கிடையாது, பிரிந்து வாழ்வது துன்பம். இல்லைங்கதா? நன்மைக்கு எதிர் சொல் என்னது? தீமை. இன்பத்துக்கு எதிர் சொல் என்னது வந்து துன்பம். நன்மைக்கு இப்போ எதிர் சொல் வந்து தீமை. இன்பத்துக்கு எதிர் சொல் என்னதுன்னு சொன்னா துக்கம், இல்லாட்டி வந்து துயரம். இல்லைங்கதா? அப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா, இணைந்து வாழ்வது நன்மை என்று சொல்லுகிறார். இணைந்து வாழ்வது என்னமா? நன்மை. அப்படின்னா ஒருவரை ஒருவர் அன்பு செய்வது, சபை மக்களை நேசிப்பது, குடும்பத்தில் அப்பா பிள்ளைகளை நேசிப்பது, சபையில் பாஸ்டர் ஜனங்களை நேசிப்பது, ஜனங்கள் பாஸ்டரை நேசிப்பது, சகோதரன் இன்னொரு சகோதரனை நேசிப்பது, இன்னொரு சகோதரி இன்னொரு சகோதரியை நேசிப்பது, ஒரு சகோதரி இன்னொரு சகோதரியை பார்த்து சிரித்து பேசுவது, ஷலோம் என்று சொல்வது, இன்னொரு சகோதரி இன்னொரு குடும்பத்துக்காக ஜெபிப்பது, இன்னொரு குடும்பம் இன்னொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது எல்லாமே என்னவா? நன்மையா இருக்கிறதா. அப்போ அப்படி இல்லாம பிரிந்து வாழ்வது எப்படியா இருக்குதா? தீமையா இருக்குதா. ஆமென். இப்போ நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நம்ம இன்னைக்கு பிரசங்கம் பண்ற இந்த நேரத்தில், இந்த சிச்சுவேஷன்ல, நேற்று முந்தாநாளைக்கு முன்ன இலங்கை தேசத்துல ஒரு எலெக்ஷன் நடந்தது. அதுக்கு சொல்றது வந்து பாராளுமன்ற எலெக்ஷன் நடந்தது. இது வரைக்கும் இலங்கையில எலெக்ஷன் நடந்தா பிரிஞ்சு 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 தான் எல்லாம் இருப்பாங்க. தமிழ் மக்களுக்கு தான் ஓட் போடுவாங்க. யாழ்ப்பாணத்தில் இருக்க ஓட்ஸ் எல்லாம் யாருக்கு போகும்? தமிழ் மக்களுக்கு போகும். ஏன்னா அவங்க தமிழர்களாம். இங்கிட்டு சிங்கள மக்கள் என்னன்னா, இவங்க ஓட் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க, நாங்கள் சிங்களவர்கள், எங்க ஓட்டு யாருக்கு போகும்? சிங்களவருக்கு. அங்கிட்டு முஸ்லீம் மக்கள் இருப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க ஓட்டு போகணும் யாருக்கு? முஸ்லீம் ஜனங்களுக்கு. இந்த தேசம் வந்து பிரிஞ்சு கிடந்த ஒரு தேசம். பிரிஞ்சு இருப்பது என்னவா? நன்மையா தீமையா? எப்படி பிரிஞ்சு இருக்கிறது? நன்மையா தீமையா? பிரிஞ்சு இருப்பது தீமை. இந்த தீமையின் பிரதிபலன் என்ன தெரியுமா? 40 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இலங்கையில சண்டை பிடிச்ச நம்ம நாடு குட்டிசவராயிட்டு. இதுக்கு என்ன காரணம்? பிரிவு. பிரிவு என்ன செய்யணும்? ஒரு தேசத்துடைய நன்மையை அழிச்சிடும், ஒரு தேசத்துடைய ஆசீர்வாதத்தை கெடுத்துரும். நான் சொல்றது விளங்குதா? அது எந்த விதமான பிரிவா இருந்தாலும் நன்மையே இல்லை, அது தீமை தான் உண்டாக்கும். நீங்க எப்படி பிரிந்து இருந்தாலும், பிள்ளை தாய் தகப்பன் பிரிஞ்சு இருந்தால் அந்த குடும்பத்தில் குட்டி சவறு தான். ஒசாமா பின்லாடன் மாதிரியும் அமெரிக்காவை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் குடும்பத்துக்குள்ள, அந்த குடும்பம் உருப்படாது, அந்த குடும்பத்தில் ஒரு நன்மை உண்டாகாது. நல்லா சொல்றது கேளுங்க. ஒருத்தருடைய குறை சொல்றது, இன்னொருத்தருடைய குறை சொல்லிக்கிட்டு குடும்பத்துடைய சமாதானத்தை கட்டாம இருக்கும் பொழுது அங்க ஆசீர்வாதம் என்பது நிலைக்காது. நான் சொல்றது கேளுங்க. ஒரு சபை முன்னேற்றம் அடையணும்னா, அந்த சபையில் நான் சொல்றேன் தானே, அந்த சதீஷ்குமார் பாஸ்டரோட சர்ச்சில் நான் கண்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டேன். ஒத்துமை, ஒன்றிணைப்பு. மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. அந்த பாஸ்டருக்காக முழு சபையாரும் ஜெபிக்கிறாங்க. பாஸ்டர் சபையாருக்காக ஜெபிக்கிறாங்க. அங்க வர்ற ஜனங்க மக்களுக்கு தேவ ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமா இருக்காங்க. அந்த சபை ஏழை எளியவங்களுக்கு கொடுக்குறாங்க. உயர்வு தாழ்வு என்பது இல்லை அங்க. விளங்குதா? படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை, உயர்வு தாழ்வு எதுவுமே கிடையாது. ஒரு சிலருக்கு முதல் புட்டுவோம், இன்னொரு சிலருக்கு பின்னுக்கு இருக்கவங்களுக்கு ஏழைகளுக்கு பின் புட்டுவோம். அப்படியெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை, கிடையாது. எல்லாரையும் ஒரு விதமாக நேசிப்பது, ஒரு விதமாக அன்பு செய்வது, அங்கே ஒரு ஒத்துமை இருக்குது. அதனால தான் அந்த சபை என்ன ஆகுது, இப்படியே பரவி 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 இடம் கொள்ள முடியாத அளவுக்கு பரவிக்கிட்டு போகுது. முழு இந்தியா தேசத்துக்கும் அது போயிடும். இந்தியா தேசமே கடவுளுடைய தேசமாக மாறப்போகுது. இது எப்படி ஆகுதுன்னு சொன்னா, இதுதான் அந்த ஒத்துமை, அதுதான் அந்த ஐக்கியம், அதான் அந்த அன்பு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப இன்னைக்கு நம்ம தேசம் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் வந்துட்டு,
இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, கடவுளுடைய ஜனங்க இந்த தேசத்துக்கு ஒத்துமைக்காக ஜெபிச்சாங்க, இந்த தேசத்தின் ஐக்கியத்துக்காக ஜெபிச்சாங்க. நாங்க கூட அதுக்கு ஒரு பங்குதாரராக மாறினோம். காலையில் ஒவ்வொரு காலையிலையும் காலையில் 5 மணிக்கு நாங்கள் எழும்பி ஒரு குரூப்பை செஞ்சுக்கிட்டு நாங்கள் ஜெபிச்சோம். இந்த தேசத்தில் ஒத்துமை வரணும், ஐக்கியம் வரணும், ஒருத்தர் கூட பிரிவினையில் வாழக்கூடாது, சிங்களம் தமிழ் என்கிற பிரிவினை இருக்கக்கூடாது, உயர்வு தாழ்வு என்கிற பிரிவு இருக்கக்கூடாது. தேசம் ஒரு நல்ல தேசமா, ஐக்கியம் உள்ள தேசமாக தேசம் வரணும்னு நாங்கள் ஜெபிச்சோம். அதோட பிரதிபலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, முழு தேசமும் ஒரு இடத்துக்கு வந்துட்டு. இன்னைக்கு நான் இந்தியாவுக்கு போன வாரத்தில் போன நேரத்தில் ஹைதராபாத்தில் ஒரு கடையில் போய் பேசிக்கிட்டு இருந்தேன், ஒரு சப்பாத்து வாங்குற கடையில். அவர் சொல்கிறார், அந்த பாஸ் சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எங்கே இருந்து வாரீங்க? நான் சொன்னேன், ஸ்ரீலங்காலேருந்து வரோம். அவர் சொல்கிறாரு, நாங்கள் இப்போ கோவைக்கு போகிறது இல்லை, நாங்கள் இப்போ ஊட்டிக்கு ட்ரிப் போகிறது இல்லை, நாங்கள் எல்லாருமே ட்ரிப் போகிறோம் ஸ்ரீலங்காவுக்கு. உங்கள் தேசத்தை பார்க்க தான் நாங்கள் வர்றோம். ஏன் இப்போ டூரிஸ்ட் இங்கே வராங்க, இங்கே பெரிய பெரிய நாட்டில் உள்ளவங்க இந்த தேசத்துக்கு இறங்குறாங்க. என்ன தெரியுமா, இப்போ சண்டை இல்லையா, இங்கே ஜாதி துவேஷம் இல்லையா, ஒருத்தர் கோபம் பண்ணுறது இல்லையா, இந்த தேசத்தில் அன்பு இருக்குதா, சமாதானம் இருக்கா, இந்த தேசத்தின் மக்கள் ஐக்கியமாக இருக்காங்களா, அதை பார்க்குறதுக்கே இந்த தேசத்துக்கு வராங்க. தேசமும் அழகாக இருக்குது, ஜனங்களும் அழகாக இருக்காங்க. முன்ன எப்படின்னா தேசம் நல்லா இருக்கும், ஜனங்க நல்லா இருக்க மாட்டாங்க. விளங்குதா சொல்கிறது? ஏன்னா நமக்குள்ள ஜாதி துவேஷம், மத துவேஷம், மக்களை பார்க்குறதுல தேவனுடைய அன்புனால நாங்கள் எல்லாம் எப்படி பார்த்தோம்னா, இவன் அவன் அவன் இவன் இப்படி தான் பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம தேசத்தில் என்ன ஆயிட்டு, அந்த அன்பின் ஐக்கியம் வந்த பிறகு தேசம் செழிக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் சொல்கிறேன், சரியாக இன்னும் 2-3 வருஷம் போகல நம்ம தேசம் வந்து சிங்கப்பூரை விட நல்லா வரும். எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அன்பு. என்ன காரணம்? அன்பு, ஐக்கியம். ஆமென். நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் மனைவியோடு கூட நல்ல அன்போடு இருக்கணும், உங்கள் பிள்ளைகளோட ஒரு நல்ல அன்போடு இருக்கணும். நல்லா கேளுங்க, உண்மையிலே உட்காந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வீடுகள் என்ன சொல்கிறது, ஜெபிக்கிறது கூட இல்லை ஒத்துமையா, பைபிள் வாசிக்கிறதுல ஒத்துமையா சபைக்கு வர்றதில்லை. இல்லைங்கண்ணா, ஒத்துமையா அவங்களுக்கு சபைக்கு வர முடியலை. ஏன்? ஏதோ ஒரு விதத்தில் பிசாசு அந்த பிரிவினையை உண்டு பண்ணியிருக்கான். இத்தனை வருஷம் நம்ம தேசம் பிரிவினையில் இருந்ததுனால தேசம் என்ன ஆச்சு? செழிப்பு வந்துச்சா? தேசத்துக்கு செழிப்பு வரல. கடைசியா நம்ம தேசத்துக்கு கொடுத்த பட்ட பேரு இல்லாட்டி பேர் என்ன தெரியுமா? பங்களோத்தான தேசம். தேசம் கடைசி எங்க போய் நின்றுச்சு? எல்லாம் சொல்லிட்டாங்க, எங்க தேசத்துக்கு இனிமேல் கடன் கட்ட முடியாத தேசம். பாருங்க, நீங்க ஒரு ஆளுக்கு, ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு நாள் சொல்லுவோம், எல்லாம் கடனை வாங்கி 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 கடன் வாங்கிட்டு அவனுக்கு கட்ட முடியாட்டி அவனுக்கு பேர் வச்சிருவாங்க. இவன் எப்படி? மொத்தக்காரன் பேர் வைப்பாங்க. நமக்கு பேர் கொடுப்பாங்க, என்ன அவன் மொத்தக்காரன், காசை வாங்கினா கொடுக்காதவன், கொடுக்க அவனால முடியலை. இலங்கைக்கு என்ன பேர் வச்சாங்க? கடைசியை மொத்தக்காரன், காசு கொடுக்க இயலாதவன், அப்படித்தான் பேர் வச்சாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம மத்தியில் அன்பு இருக்கலை, நம்ம மத்தியில் ஐக்கியம் இருக்கலை, ஒரு நாடு, ஒரு மக்கள், நாங்கள் ஒரு ஜனம் அப்படி சொல்கிற எண்ணம் இருக்கலை. பிரிந்து கிடந்தனால தேசமே என்ன ஆயிட்டு? குட்டி செவர ஆயிட்டு. உங்களுக்கு தெரியுமா இது என்ன சொல்லுது? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மை. ஆமென். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒருமித்து வாழ்வது நன்மை, அப்போ பிரிந்து வாழ்வது தீமை. இத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? ஆமென். பிரிந்து வாழ்வது என்னது? தீமை. இன்னைக்கு நம்ம சர்ச் எடுத்துக்கிட்டா கூட, நம்ம சர்ச்சில் செழிப்பு எப்படி வரும்னு கேட்டால், வந்த மக்கள் ஒத்துமையாக இருக்கணும். இந்த ஒத்துமை, நமக்குள்ள இருக்க ஒத்துமை தான் வெளியே போகும். நமக்குள்ள இருக்க ஒத்துமை தான் அது கடந்து மக்கள் மத்தியில் போகும். நம்ம ஒத்துமையாக இருக்கணும். நம்ம சபைக்கு வந்தால் ஒருத்தரோட முகம் ஒருத்தரை பார்க்காம பழைய கோவங்களை உள்ளுக்கு வச்சுக்கிட்டு நம்ம இருந்தால் ஒத்துமை வராது. அதனால பிரிவினை தான் வரும். பிரிவினை வரும் பொழுது சபையின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படியே தேங்கி போயிடும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஒரு முறை ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச் பக்கமாக போய்கிட்டு இருந்தாராம். போய்கிட்டு இருக்கக்குள்ள அந்த சர்ச் உள்ளுக்கு இருந்து பெரிய ஒரு சத்தம் கிளம்பி வருதான். அதோடு கூட அந்த காணிக்கை எடுக்கிற அந்த பேக் இருக்குதான், அந்த காணிக்கை போடுவாங்க, அந்த அது வெளியே வந்து வீசப்படுதான். அப்புறம் அந்த அடிப்பாங்க டெமரின், அது வந்து வெளியே வீசப்படுதான். சரியா? அப்புறம் அந்த டோல் வந்து வெளியே வீசப்படுதான். நிப்பாட்டி பார்த்தாரா, ஒன்னொன்னா வந்து வெளியே வீசப்பட்டுக்கிட்டே இருக்கான். அப்புறம் புட்டுவம் ஒன்று கிட்ட புட்டுவங்கள் வந்து வெளியே வீசப்படுதான். அப்போ அவர் அந்த நிப்பாட்டிட்டு கிட்ட போயிட்டு அங்கே ஒரு செக்யூரிட்டி கார்டு இருந்தாராம். அந்த செக்யூரிட்டி கார்டுக்கிட்ட கேட்டாரா, என்ன உள்ளுக்கு அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, எங்களுடைய கமிட்டி மீட்டிங் உள்ளுக்கு நடக்குது. என்ன நடக்குது? கமிட்டி மீட்டிங். எங்களோட பெரியவங்களாம் வந்திருக்காங்க,
நாங்களாம் கமிட்டி மீட்டிங் பண்ணக்குள்ள அப்படியெல்லாம் நடக்கும். எப்படின்னா, இந்த கமிட்டி மீட்டிங்கில் 4-10 பேர் 20 பேர் உட்கார்ந்த பிறகு இவர் டெமரின்ல அவருக்கு அடிக்கிறது, அவர் காணிக்க பையில் இவருக்கு அடிக்கிறது. அதில் ஒன்று என்னது, இது தாண்டி வந்து கீழே வெளியே விழுது. அந்த சபையில் ஆண்டவர் இருப்பாரா? அந்த சபையில் ஆண்டோட மகிமை இருக்குமா? அந்த சபையில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. அப்படியாப்பட்ட ஒரு கமிட்டி மீட்டிங் தேவையா? அதை விட நல்ல அப்படியாப்பட்ட கமிட்டி மீட்டிங் சபையில் நடத்தாமல் இருக்குது. நாங்களும் ஒரு சில காலங்களில் கமிட்டி மீட்டிங் நடத்தினோம். அந்த கமிட்டி மீட்டிங் எல்லாம் என்ன நடந்ததுன்னா, இந்த மாதிரி கமிட்டி மீட்டிங்காகவும் இருந்திருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அதனால் நன்மை வராது. எதனால நன்மை வரும்னா, நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறதுனால, இணைஞ்சு இருக்கிறதுனால, அன்பினால் நீங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கடவுளுடைய மகிமை அந்த இடத்துல இருக்கும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த டிவைன் வேர்ட் சர்ச்சில் வந்து இனிமேல் கொண்டு பழைய காயங்களோடு மக்கள் இருக்க மாட்டாங்க. ஆமென். பழைய வடுக்களோடும் பழைய என்ன சொல்கிறது நினைவுகளோடு மக்கள் இல்லாமல் புதிய நினைவோடு அன்பின் நினைவுகளோடும் கடவுளுடைய அன்பின் நினைவுகளோடு இந்த ஜனங்கள் வாழும் பொழுது நான் சொல்கிறேன், இந்த சபை வலப்பக்கம் பெருகும், இலப்பக்கம் பெருகும், லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற சபையாக இந்த சபை மாறும். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? ஆமேன். நீங்கள் நானாக இருந்தால் ஒரு நல்ல ஆமேன்னு சொல்லுவேன். ஆமேன். ரைட். அப்போ என்ன சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை. அடுத்தது என்ன சொல்லப்படுகிறது, எத்தனை அது நன்மையானதும். அதே போல அந்த வசந்த தம்பி கொஞ்சம் வாசிங்க. எத்தனை நன்மையும் எத்தனை கௌரவமானதா, அப்படியா சொல்லுது பாருங்க அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக, எத்தனை இன்பமாக இருக்கும் பாருங்க. என்னவா இருக்குதா, எத்தனை இன்பமாக இருக்குமா. அப்படின்னா ஒத்துமா வாழ்வது நன்மை, இன்பம். பாருங்க, ஒரு சில நேரங்களில் அதுக்கு இன்னொரு வேதாங்கமத்தில் இப்படி சொல்லுது, கௌரவம், இன்பம், கௌரவம். சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வது ஒரு கௌரவமாக இருக்குமா, விளங்குதா? அது ஒரு கௌரவம், பார்க்குறவங்களுக்கு ஒரு கௌரவம், ஆண்டவருக்கு ஒரு கௌரவம். ஆமேன். எத்தனை இன்பம், கர்த்தருக்கு ஒரு பெரிய இன்பமா. சகோதரர்கள் எல்லாம் ஒருமித்து வாசம் பண்ணும் போது கடவுளுக்கு ஒரு இன்பம். ஒரு முறை பாருங்க, ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, அவர் 2 பையங்க இருந்தாங்களாம். 2 பையங்க. இந்த 2 பையங்களும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். ஒரே வீட்டில் இருக்கிறாங்களாம். 2 பேரும் அடிப்பொடி நடக்குதான். அடிப்பொடி நடக்கக்குள்ள இந்த அப்பா வந்து 2 பேரையும் சமாதானப்படுத்த முயற்சி எடுத்தாராம். அடே அது இல்லைடா, இப்படி தான் இருக்கணும், இப்படி செய்யாதீங்க, நீ அண்ணன் நீ தம்பி ஒத்துமையாக இருக்கணும். ஆனால் இந்த 2 பேருமே சமாதானம் படுத்திக்காம அவன் அறைக்கு போயிட்டானா, இவன் அறைக்கு போயிட்டானா. இந்த அப்பாவுக்கு ரொம்ப துக்கமா, ரொம்ப துக்கம், ரொம்ப வேதனை. அப்பா அழுகிற அளவுக்கு வேதனை வந்துட்டான். இப்போ இதுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், நாங்கள் சபையில் இருக்கவங்கெல்லாம் கடவுளோட பிள்ளைகள். நாம் ஒருத்தர் அடிச்சுக்கொள்ளக்குள்ள யாருக்கு துக்கம் இருக்கீங்களா? கேட்குதா? விளங்குதா சொல்கிறது? யாருக்கு துக்கம்? அப்பாவுக்கு துக்கம். அப்பா துக்கப்படுறாரு. என் பிள்ளைங்கடா 2 பேரும், இவனும் என் பிள்ளை, இவனும் என் பிள்ளை, ஏன் இந்த 2 பேர் இப்படி பிரச்சனைப்படுத்திக்கிறீங்க? அப்பாவுக்கு துக்கமா, துக்கம் இல்லையா? அப்பா ரொம்ப துக்கப்படுறாரு. நாங்கள் சிறிய வயசில் இருக்கும்போது நாங்கள் ஒரு சபையில் இருந்தோம், ரட்சிக்கப்பட்டது அந்த சபையில். அங்கே ஒரு ஊழியக்காரர் இருந்தார், அவருடைய பேர் ஜோசப் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர். அதில் இருந்த பெரியவரும் கடவுள்கிட்ட போயிட்டாரு, இந்த ஜோசப்னு சொல்கிறவரும் அவரும் ஆண்டவர்கிட்ட போயிட்டாரு. ஆனால் இந்த கதை ரொம்ப முக்கியமான ஒரு கதை. ஒரு முறை இந்த ஜோசப்னு சொல்கிறவர் அவருடைய சீனியர் பாஸ்டர், அவருடைய பெரிய பாஸ்டர்கிட்ட இருந்தார். இருக்கும்போது நாங்களும் இருந்தோம். நாங்களாம் கொஞ்சம் சின்ன பையங்க, எங்களுக்கு ஒரு 15-17 வயசு இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த பெரியவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, ஏதோ ஒரு சின்ன தப்பு ஒன்று இவர் பண்ணிட்டாரு. அவருக்கு கோபம் வந்துச்சு பெரிய பாஸ்டருக்கு. அப்படியே எட்டி கன்னத்துக்கு ஒன்று அடித்தார், ஒரு அடி ஒன்று அவருக்கு. கன்னத்துக்கு அடித்தோன்னு எல்லாரும் முன்னுக்கு அடிச்சிட்டாரு கன்னத்துக்கு. பெரிய ஒரு ஊழியக்காரர் அவர், ஒரு பெரிய ஆள். அவருக்கு பெரியவர் தான் அந்த பாஸ்டர் அடித்தவர். பட்டார்னு அடிச்சிட்டாரு. அடிக்கவும் வெக்கத்தோடு அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டு, அவர் ஒன்றும் திருப்பி அவருக்கு ஒன்றும் பண்ணலை, அப்படியே தலையை குனிஞ்சிட்டு வீட்டுக்கு போயிட்டார். போயிட்டு யோசிச்சுட்டு போகிறார், இனிமேல்னா இந்த ஆளோட வந்துன்னா ஊழியம் செய்ய மாட்டேன். இந்த ஆள் எல்லாரும் முன்னுக்கு என்னைய கன்னத்துக்கு அடிச்சிட்டாரு. இப்போ நமக்கு அப்படி யாரோ அடிச்சிருக்காங்களா இதுக்கு முன்னே? இல்லை தானே. அப்போ அவருக்கு அடித்தோன்னா அவர் போயிட்டார், வெக்கப்பட்டு போயிட்டார். போயிட்டு அப்படியே அறைக்கு போயிட்டு முழங்கால் படிட்டு அழுகிறாராம். ஆண்டவரே, நான் ஒரு உங்களோட புள்ள தானே, ஏன் அவர் என்னை கன்னத்துக்கு அடித்தார், என்னை வெக்கப்படுத்திட்டார் எல்லாத்துக்கும் முன்னுக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் இப்படி செஞ்சது அப்படின்னு. இனி நான் அங்கே போக மாட்டேன், இனி அந்த சபையில் நான் ஊழியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ரொம்ப துக்கத்தோடு
வீட்டுக்கு போயிட்டு முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறானா, கண் ரெண்டில் ரொம்ப கண்ணீர் வடிதான். வடியும் போது அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க. இந்த 2 பிள்ளைங்களும் ஒரே வயசுக்கு மாறி 2 பிள்ளைங்க வந்துட்டு, ஒரு பிள்ளை சொல்லுதான் அப்பா கிட்ட வந்து, அவருடைய பிள்ளைங்க வந்து, அப்பா அக்கா நோட்டின்னு சொல்லுங்கன்னு சொல்லி தங்கச்சி சொல்லுதான். அதுக்கு நோட்டின்னு சொல்லுங்கன்னு சொல்லுதான், ஆனால் அப்பா சொல்லலை, அதை கேட்டுக்கிட்டு இருக்காராம். அதுக்கு பிறகு தங்கச்சி அப்படி சொல்லும்போது அக்கா வந்து சொல்லுதான், அப்பா தங்கச்சி நோட்டின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு. 2 பேரும் சொல்கிறாங்களா, 2 பேருக்கும் 2 பேர் நோட்டி சொல்லுங்க நோட்டி சொல்லுங்க. இவர் 2 பேர்த்துக்குமே நோட்டி சொல்ல முடியாமல் அப்படியே அமைதியாக இருக்காராம். அப்போ உள்ளத்தில் ஆவியானவர் சொன்னாரா, நான் யாரை நோட்டி சொல்லுவேன்? அவனை நோட்டி சொல்லவா, உன்னைய நோட்டி சொல்லவா? நீ 2 பேரும் என் பிள்ளைங்கடா. நான் அவனை கெட்டவன்னு சொல்ல மாட்டேன், உன்னைய கெட்டவன்னு சொல்ல முடியாது. 2 பேருமே வேற யாரும் இல்லை, என் பிள்ளைகள். நீங்கள் 2 பேருமே என் பிள்ளைங்க தான். நான் ஒருத்தரை கூட கெட்டவேன்னு என்னால் சொல்ல முடியாது. இல்லைங்கதான். அப்பா சொல்லுவாரா கெட்டவேன்னு? ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு இன்னொரு பிள்ளைய சொல்லுவாரா, அடே அவன் மோசமானவன்னு சொல்ல மாட்டாங்க. அவன் நல்ல அம்மா அப்பாவும் ஒரு பிள்ளைய கெட்டவன்னு சொல்லவே மாட்டாங்க. ஒருத்தன் நல்லவேன்னு சொல்லவே மாட்டாங்க, இன்னொருத்தன் கெட்டவன்னு சொல்லவே மாட்டாங்க. என்ன சொல்ல முடியாது அவங்களால. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, தம்பி நீ இப்படி பண்ணு, நாளையிலிருந்து ஊழியத்துக்கு போயிரு, நீ போயிட்டு ஊழியத்தை செய். உங்களுக்கு தெரியுமா, அவர் அடுத்த நாள் அடி வாங்கி அடுத்த நாள் சரியாக வந்து நின்றார் மீட்டிங்கில். உங்களுக்கு தெரியுமா, அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் அவர் எங்கேயோ போயிட்டார். உண்மையிலே அவருடைய சேர்ச்சி ஒரு பெரிய சபை. இன்னைக்கு அந்த அடி வாங்கினாரு, அவர் ஆண்டவர்கிட்ட போயிட்டாரு. அவருடைய மகன் அந்த ஊழியத்தை இப்போ ஆரம்பித்து போக்கிட்டு இருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த சேர்ச்சுக்கு வராங்க. ஒரு பெரிய மனுஷனாக மாறிட்டார். அன்பானவர்களே, ஆண்டவர் யாரையும் நோட்டி சொல்ல மாட்டார். ஆனால் நாம் என்ன பண்ணணும் தெரியுமா, யாரையுமே நோட்டி சொல்ல தேவையில்லை. கடவுள் எல்லாரையும் ஒரே விதமாக அன்பு செய்கிறார். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். ஆமென். சொல்லுங்க, என்னது இன்பம், கௌரவம். நீங்கள் உங்கள் வைஃபு உங்கள் பிள்ளைங்க ஒத்துமையாக உங்கள் சண்டை வெளியே கேட்காதபடி வாழ்ந்தா அதுதான் ஆண்டவருக்கு இன்பம். ஆமென். உங்கள் சண்டை தெருவில் முதலாவது வீட்டுக்கு கேட்குதுன்னா ஆண்டவருக்கு இன்பம் இல்லை, துன்பம். வேலைங்க தான் சொல்கிறது, ஆண்டவருக்கு அது என்னது, துன்பம். ஊருக்குள்ளே போக்குள்ளே சத்தம் வருதுன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ எனக்கு துன்பமாக இருக்க தம்பி, நீ இன்பமாக மாறு. நீ இன்பமாக மாறும் பொழுதுதான் உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? ஐக்கியங்கள் முக்கியம். ஆமென். அன்பு முக்கியம், ஒற்றுமை முக்கியம். ஜெபம் பண்ணுவது ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, தனியாக ஜெபிக்கலாம், ஆனால் ஒருமித்து ஜெபிப்பது ரொம்ப வல்லமை உள்ளது. ஆமென். ஒரு ஆள் ஜெபிக்கும் பொழுது ஒரு 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 யானையை நீங்கள் உங்களுக்கு சமைச்சு கொடுத்தா ஒரு ஆளாக நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. சாப்பிட இயலுமா? ஒரு யானையை சமைச்சு கொடுத்தா ஒரு ஆளுக்கு யானையை சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியா. அதே நேரம் யானையை சமைச்சு கொடுத்து ஒரு 300-400 பேரை கொடுத்துட்டா யானையை சாப்பிட்றலாம். பிரச்சனைகளும் அப்படிதான், இல்லைங்கதான். எல்லா பிரச்சனைகளையும் தனி மனுஷனா அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கறத விட நம்ம குடும்பமாக சேர்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது அந்த பிரச்சனை மாறிடுது, பிரச்சனையிலிருந்து ஜெயம் வந்துடுது. ஆமென். அதுதான் சபை கூடி வருகிறத விட்டு விட வேணாமா. ஒரு சிலர் விட்டு விடுறாங்களாம். பாருங்க, தனியாக ஆகும் பொழுது என்ன நடக்குதுன்னா, பிசாசுக்கு லேசா இருக்கும் ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு. எப்பயுமே மந்தையை விட்டு போன ஆட்டுக்கு அடி எப்போ கிடைக்கும்னு தெரியாது. அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார், என்னை யாரும் அடிக்க முடியாது, என்னை யாரும் தொட முடியாது, ஆனால் எப்போ வாங்குவாருன்னு தெரியாது. ஏன்னு கேளுங்க, மந்தையை விட்டு போகிறது பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும். அதான் வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருகிறத பலர் விட்டு விட்டதை போல நீங்கள் என்ன செய்யக்கூடாதா, விட்டு விட்ட கூடாதா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஒற்றுமையாக இருந்து ஒரு சபைக்கு வந்து ஜெபிக்கும் பொழுது, எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அதில் ஜெயம் உண்டாகிறது. ரொம்ப சீக்கிரமாக ஜெயம் உண்டாகும். ஆமென். ஒரு யுத்தத்தை ஜெயிக்கணுமா இருந்தால் வெற்றி பெறலாம். வெற்றி பெற முடியும்னா ஒற்றுமையாக சேர்ந்து யுத்தம் பண்ணால் ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்போ அதான் சொல்றது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். நன்மை இன்பம் எதில் இருக்குது? ஒற்றுமையாக வாசம் பண்ணுவது. ஒற்றுமையாக வாசம் செய்யலாட்டி இன்பமும் கிடையாது, நன்மையும் கிடையாது, இல்லைங்கதா. இன்பம் வேணாம், நன்மை வேணான்னா ஒன்னே ஒன்று தான் இருக்கு, நீங்கள் ஒருமனப்பட்டு போவாத, ஒத்துமையாக வாழாத. பாருங்க, பாதி பேர் சொல்லுவாங்க, நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன். கடவுள் இணைத்ததே மனுஷன்
பிரிக்காதிருக்க கடவன். இன்னைக்கு பிரிச்சா என்ன நடக்கும்? இன்பமும் இருக்காது, நன்மையும் இருக்காது. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களோட வெறுத்து வாழும் பொழுது நன்மையும் இருக்காது, இன்பமும் இருக்காது. ஆனால் ஒத்துமையாக வாழும்போது நன்மையும் இருக்கும், இன்பமும் இருக்கும். ஆமேன். இயேசுவின் குடும்பம் உண்டு, அங்கே சந்தோஷமும் உண்டாம். ஆமேன். அப்போ இயேசுவின் குடும்பம் என்னன்னா ஒத்துமை நிறைந்த குடும்பம். இயேசுவின் குடும்பம் என்னன்னு கேட்டால் ஐக்கியம் நிறைந்த குடும்பம். இயேசுவின் குடும்பம் என்னன்னா நீங்களும் நானும். உங்ககிட்ட இருந்து தான் இந்த உலகத்துக்கு நன்மைகள் கடந்து போகும். நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அது ஆரோனுடைய சிரசின் மீது ஊட்டப்பட்ட தைலமாக இருக்கிறதா. யார் சிரசின் மீது ஊட்டப்பட்ட தைலம்? ஆரோனின் சிரசின் மீது ஊற்றப்பட்ட தைலம். அந்த தைலம் என்ன பண்ணுமா, தலையில் ஊற்றின பிறகு அப்படியே வடிந்து தாடிக்கு இறங்கி, தாடியில் இருந்து இப்படியே கழுத்துக்கு போயிட்டு அப்படியே இந்த உடைகளுக்கு போயிட்டு இப்படியே இறங்கி 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 எங்கே போகுமா? கால் வரைக்கும் போகுமா. அப்படின்னா அவங்க போட்டிருந்தது அந்த ஜுப்பா மாதிரி ஒன்று போடுவாங்க. ஆரோன்னு சொன்னால் அந்த பூஜை என்ன சொல்கிறது, ஆசாரியர்கள் அவங்க போடுறது என்னென்னா ஒரு நீட்ட வஸ்திரத்தை போடுவாங்க. இந்த வஸ்திரம் வரைக்கும் இந்த தைலம் ஓடிடுமா, ஓடி இங்கேருந்து போகுமான்னு மற்ற பக்கத்துக்கு. இதுலேருந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் கடவுளுடைய பிள்ளைகள்னு சொல்லுவாருங்க, நம்மக்கிட்ட இருந்துட்டா எல்லா விதமான அன்பு உலகத்துக்கு போகும். அன்பு எங்கே கற்றுக்கொள்ளணும்? ஆண்டோடைய ஜனத்துக்கிட்ட. உண்மையான அன்பு எங்கே இருக்குது? உலகத்தில் இருக்குதா இல்லாட்டி ஆண்டோடைய பிள்ளைங்கள்கிட்ட இருக்கா? உண்மையான அன்பு இயேசுவின் அன்பு தான் உண்மையான அன்பு. அப்போ இயேசுவின் அன்பு உண்மையான அன்புனா இயேசு எங்கே இருக்காரோ அங்கே தான் உண்மையான அன்பு இருக்குது. உலகத்தில் இருக்கிற அன்பு உண்மையான அன்பு கிடையாது. அந்த அன்பு பணத்துக்காக நேசிக்கும், அந்த அன்பு அழகுக்காக நேசிக்கும், அந்த அன்பு வசதிக்காக நேசிக்கும். ஆனால் அது இல்லாத பொழுது அந்த அன்பு இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள் யாருடைய அன்பு இருக்குது? தேவனுடைய அன்பு. ஆமேன். அப்போ இந்த உலகத்துக்கு ஐக்கியம் பாருங்க, நான் சொன்னேன் தானே, அந்த சதீஷ்குமார் பாஸ்டருடைய சர்ச்சில் இருந்து தான் உலக மக்கள் யோசிக்கிறாங்க. பாருங்க, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, யாருமே கொரோனா காலத்தில் கொரோனா ஹாஸ்பிட்டல் ஒன்று ஆரம்பித்து ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு மருத்துவம் பண்ண மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் மூட போகிறாங்க, ஏன்னா கொரோனா நோய்கள் கூடுகிறது. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் ஒருத்தர் திறந்து கொடுக்குறாரு இருந்தால் அது அன்பு. அவங்களால ஒன்றும் செய்ய முடியலை. அவங்க யோசிக்கிறாங்க, இது எப்படி நடக்குது, ஏங்க இவங்க இப்படி நேசிக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு 2 லட்சம் பேருக்கு உணவு கொடுக்குறாங்க, காலையில் உணவு, பகல் உணவு. எப்படி இது நடக்குது? எங்கே கொடுக்க முடியும் இவ்வளோ பேருக்கு உணவு? ஆனால் அது அன்பு. அப்போ அதனால் ஜனங்க என்ன செய்கிறாங்கன்னா இங்கே இருந்து கற்றுக்கொள்கிறாங்க. ஐக்கியத்தை கற்றுக்கொள்றது எங்க? சர்ச்சில் இருந்து. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? உங்ககிட்ட இருந்து தான் ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அன்புனா என்னன்னு. உங்ககிட்ட இருந்து தான் ஜனங்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருத்தரை ஒருத்தர் நேசிப்பது என்றால் என்னது. நீங்க தான் உலகத்துக்கு மாதிரி. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? உலகத்துக்கு மாதிரி யாரு? நீங்களும் நானும். உங்களை வச்சு தான் கர்த்தர் படிப்பிக்கிறார். நீங்க ஒரு முன்மாதிரி, விளங்குதா? நீங்க மாதிரி, உங்களை வச்சு தான் அதை படிப்பிக்கிறாரு. இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வரேன் பாருங்க. இந்த இடத்துல தைலம் அப்படின்னா ஐக்கியமா இருக்கும் பொழுது, அன்பினால் இருக்கும் பொழுது ஒரு காரியம் ஊற்றப்படுமா? என்ன காரியம் ஊற்றப்படுது? ஆரோனின் சிரசிலே ஊற்றப்படுகிற தைலம். இந்த தைலம் என்றால் என்னன்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், தேவனுடைய ஆவியானுடைய பிரசன்னம், அபிஷேகம். இல்லைங்கதா? யார் ஊற்றுறாரா? எங்கெல்லாம் கடவுளுடைய அன்பு நிறைந்திருக்கிறதோ, ஐக்கியங்கள் நிறைந்திருக்கிறதோ, அங்கெல்லாம் வல்லமையான அபிஷேகம் நிறைந்திருக்கும். அங்க என்ன நடக்குதா? அந்த சிரசின் மீது அந்த தைல குழாவில இருந்து தைலத்தை தலையில ஊத்துறாங்க. யார் ஊத்துறது? பிதாவானவர் ஊத்துகிறார். பரிசுத்த ஆவி என்கிற தைலத்தை, விளங்குதா? சிரசு யாருன்னு சொன்னா இயேசு. ஆமென். ஆரோனின் சிரசு யாரு? இயேசு. தைலம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஊற்றுபவர் யாரு? பிதாவானவர். திருத்துவத்தின் தேவன் 3 காரியங்கள் செய்யறாங்க. திருத்துவத்தின் தேவன் பிதாவானவர் அந்த தைலத்தை ஊற்றுகிறார். தைலம் யாரா இருக்கிறது? பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது. தலை யாரா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். பிதா பரிசுத்த ஆவியை ஊட்டுகிறார். எங்க? அன்பு இருக்கிற இடத்துல அபிஷேகம் நிறைந்து இருக்கும். ஆமென். ஐக்கியம் இருக்கிற இடத்துல அபிஷேகம் நிறைந்து இருக்கும். அன்றைக்கு நாள்ல பெந்தகோஸ்த நாள்ல 120 பேர் ஒரு இடத்துக்கு ஒன்று கூடினார்கள்.
என்ன நடந்தது? அந்த இடத்துல அபிஷேகம் அப்படியே நிறைந்து இருந்தது. அபிஷேகம் ஊற்றப்பட்டது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்பட்டது. ஒரே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நான் சொல்றேன், நம்ம சர்ச்சில் அன்பு இருக்கும் பொழுது ஆவியானவர் வல்லமையா ஊற்றப்படுவார். ஆவியானவர் வல்லமையா ஊற்றப்படும் பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஜனங்க புதிய மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஜனங்களுடைய வருகை நிப்பாட்டப்படாம தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். எங்க இருக்குது? இன்னைக்கு நான் சொல்றேன், எங்கட சபைகளை நம்ம எடுத்துக்கிட்டா நமக்கு வார்த்தை இருக்குது, அன்பு இல்லை. நமக்கு வசனம் இருக்கு, கிரியை இல்லை. நம்ம அன்பை வெளிப்படுத்துறது கிடையாது. வாரம் வசனத்தை கேட்கிறோம், அப்படியே போறோம். யாரு மேலும் யாருக்கு கரிசனை இல்லை. யாரும் நேசிக்கணும்னு சொல்ற எண்ணங்கள் கிடையாது. என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, வசனம் இருக்கு ஆனா கிரியை இல்லை. கிரியை இல்லாத இடத்துல தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. எங்க வசனம் இருக்கணும், வசனத்தோட கிரிகை இருக்கணும், அந்த இடத்துல ஆவியானோட கிரிகை வல்லமையா இருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆமென். எத்தனை பேர் கிரிகை செய்ய போறீங்க? ஆமென். நம்ம வந்தா பக்கத்துல இருக்க மனுஷனுக்காக சரி ஜெபிக்கணும். அந்த மனுஷன் எங்க இருந்து வர்றான்னு கொஞ்சம் கேட்டுக்கணும். அட குடும்ப நிலைமை என்ன இருக்குன்னு கேட்டுக்கணும். நமக்கு எல்லாருக்கும் என்னன்னா, நம்ம மட்டும் இருந்தா போதும், நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும். நமக்கு தேவையில்லை நம்முடைய சகோதரருடைய ஒத்துமை, நமக்கு தேவையில்லை சகோதரருக்கு அன்பு வரணும்னு சொல்லி. நான் சொல்றேன், மற்றவங்களை மதிக்கும் பொழுது, மற்றவங்களுடைய தேவையை கவனிக்கும் பொழுது, நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் இதை சொல்றதுக்கு பயம் கிடையாது. நான் என்னை விட எப்பயுமே நினைக்கிறது தேவனுடைய சபை. எந்த காரியத்தை தேடுறதை விட கடவுளுடைய சபையில் இருக்க மக்களுடைய தேவைகளை நினைக்கிறது உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறாங்களாம். கோடிக்கணக்கான ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிருக்கான். என்ன ஜெபம்? கோடிக்கணக்கான ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிருக்குது. பிரியமானவர்களே, ஒரு ஜெபம் போயிருக்கு. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்னை பெருக பண்ணுங்க, ஆண்டவரே என்னை வாளாக்காமல் தலையாக்குங்க. ஆண்டவர் ஒரு நாள் ஊழியக்காரனுக்கு சொன்னாராம், தம்பி இந்த ஜெபத்தை நீ பண்ணாத. ஏன்னு கேளு, இந்த ஜெபம் என்கிட்ட கோடிக்கணக்கான ஜெபம் வந்திருக்கு. என்கிட்ட வந்த ஜெபங்கள்ல, கோடிக்கணக்கான ஜெபங்கள்ல இந்த ஜெபம் தான் கூடுதலா வந்திருக்கு. என்ன ஜெபம்? இருக்கீங்களா? இருக்கீங்களா எல்லாரும்? என்ன ஜெபம் கூட வந்திருக்கு? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்னை பெருக பண்ணுங்க, ஆண்டவரே என்னை உயர்த்துங்க, ஆண்டவரே என்னை வாழ வைங்க. அப்படி ஜெபம் நிறைய கோடிக்கணக்கில் அங்க வந்திருக்கான். ஆண்டவர் சொன்னாரா, நீயும் அந்த ஜெபத்தை பண்ணி அந்த ஜெபத்துல ஒரு செக்ஷன்ல நீனும் போயிடாத. அப்ப என்ன ஆண்டவரே ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே என்னை ஆசீர்வாதமா மாத்துங்க, ஏன் நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கேன். எத்தனை பேர் இந்த ஜெபத்தை பண்ண போறீங்க? இன்னைக்கு இந்த ஜெபம் கொஞ்சம் குறைவா தான் இருக்குது. எந்த ஜெபம் கூட இருக்கு? ஆண்டவரே என்னை ஆசீர்வாதிங்க, ஆண்டவரே என்னை பெருக பண்ணுங்க, ஆண்டவரே நான் 1000 மடங்கு பெருகணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அது இல்லை, இப்படி ஜெபி, ஆண்டவரே என்னை ஆசீர்வாதமா மாத்துங்க, மற்றவருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். என்னை ஆசீர்வாதமா ஆக்கிருங்க. ஏன்? மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு என்ன ஆசீர்வாதமா ஆக்கிருங்க. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஆமென். எது நல்ல ஜெபம்? ஆண்டவரே என்ன ஆசீர்வாதமா மாத்துங்க. ஏன்? நான் பெரிய ஒரு வேலை செய்யணும், ஏழைகளுக்கு ஒரு மடம் கட்டி கொடுக்கணும், வறுமை உள்ளவர்களுக்கு கை கொடுக்கணும், பசி உள்ளவர்களுக்கு உணவு அளிக்கணும். ஆண்டவரே நம்ம சர்ச்சில் ஒரு பெரிய கேன்டீன் ஓப்பன் பண்ணணும், காசுக்காக விற்க இல்லை. கடவுளே ஏழையர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு கேன்டீன் வைக்கணும். ஆமென். ஒரு பஸ் வாங்கி போடணும், ஒரு இல்லை ஒரு 5 பஸ் வாங்கி போடணும். என்னை ஆசீர்வாதமா மாத்துங்க. ஆமென். எல்லா வியாபாரியுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா என்னை மாத்துங்க, நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆசீர்வதிங்கன்னு இல்லை, என்னை ஆசீர்வாதமா ஆக்குங்க. யாருக்கு ஆசீர்வாதம் ஆக்கணும்? இந்த பூமியில் இருக்க எல்லா ஜாதிகளுக்கும் என்னை ஆசீர்வாதமா மாத்துங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீங்க ஒரு ஆளு ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு கொடுப்பீங்கன்னா நீங்க யாரு? நீங்க ஆசீர்வாதமான ஆள். அல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வார ஜனங்களுக்கு 1000 பேருக்கு நல்ல பகல் நேரத்தில் நல்ல ஒரு உணவு கொடுத்து பிரசங்க கேட்டு வீட்டுக்கு போகல ஒரு நல்ல இயேசுவை மாதிரியே நல்ல மீன் எடுத்து சமைச்சு கறி வச்சு
சோறு சமைச்சு கொடுத்து பசி எல்லாத்தையும் ஆற்றி நீங்கள் வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் ஆசீர்வாதமாக மாறிட்டீங்க. இப்போ அல்லேலூயா. ஆசீர்வாதித்தவங்க இல்லை, நீங்கள் ஆசீர்வாதமாக மாறிட்டீங்க. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதுதான் தேவை. இப்போ இங்கே என்ன வசனம் சொல்லுகிறதுனா, ஆரோனின் சிரசிலே ஊற்றப்பெற்ற தைலம். நான் சொல்கிறேன், வீட்டில் ஒத்துமை இருக்கும்போது அபிஷேகம் இருக்கும். அபிஷேகம் இருந்தால் ஆசீர்வாதம் தங்கும். எங்கெல்லாம் அபிஷேகம் நிறைந்திருக்கோ அங்கே ஆசீர்வாதம் தங்கும். பிரியமானவர்களே, அந்த தைலம், அந்த ஊற்றப்பட்ட தைலம், நான் சொல்கிறது நல்லா கேளுங்க. ஆரோனின் தலை என்பது இயேசு கிறிஸ்துடைய தலை. ஆமென். சபையின் தலையாயிருப்பது யாரு? இயேசு. அப்போ நம்ம சர்ச்சில் தலை யாருன்னா இயேசு. அது மட்டுமல்ல, இந்த தைலம் எப்படின்னா தலையில இருந்து வடிஞ்சு எங்கே போகுதான்? கண்ணுக்கு போகுதான், காதுக்கு போகுதா? அப்படியே இந்த தலையிலேருந்து வடிஞ்சு 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 போகுது. அப்படின்னா என்னன்னு கேட்டால், இந்த உலகத்துக்கு இல்லாட்டி சபைக்கு இது வடிஞ்சு போகணும். நான் சொல்கிறேன், ஒரு அன்பின் சபைன்னு சொல்லும் பொழுது அந்த சபைக்குள்ளே எவ்வளோ சண்டைக்காரன் வந்தாலும் இங்கே இருக்குது அவனுக்குள்ளே வடிஞ்சிரும். இதுவுக்கு வந்துட்டான்னு அவன் எப்படி ஆயிடுவான்? அந்த சொல்லுவாங்க, பண்டியோடு சேர்ந்தா பாதி பேர் எப்படி ஆயிடுவானா? பண்டி மாதிரி ஆயிடுவானா, இல்லைங்கதான். கெட்ட குமாரன் பண்டியோட போய் சேர்ந்தான், கடைசியில் பண்டி கூட்டத்திலே போய் சேர்ந்துட்டான். ஆனால் ஆண்டோடைய அன்பு கூட்டத்துக்குள்ள ஒருத்தன் வந்துட்டானா இருந்தா அவன் அப்படி இயேசுவை மாதிரி மாறிடுவான். ஆமென். இந்த சபைக்குள்ள வரும் பொழுது நான் சொல்றேன் கேளுங்க, இந்த சபை அன்பின் சபையா இருந்தா வாரவங்க அவ்வளோ பேரும் அன்பின் ஆட்களா மாறிடுவாங்க. ஏன்னா அது வடிய ஆரம்பிக்கும். சொல்லுங்க, நான் சொல்றேன். ஆமென். என்ன ஆகுமா? வடிய ஆரம்பிக்குமா, வடிஞ்சு போகுமா. ஆமென். அன்பு வடிஞ்சு போகணுமா? அப்படின்னா நீங்க எப்படி ஆளா இருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்க பிள்ளைங்க இருப்பாங்க. நீங்க எப்படியாப்பட்ட ஆளா இருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்களுடைய என்ன சொல்ற அடுத்த ஜெனரேஷன் இருப்பாங்க. 100 ஜெனரேஷன் அப்படி மாறிடுவாங்க. எத்தனை பேர் விருப்பம் அப்படி? ஆமென். சிரிச்ச முகத்தோடு நீங்க பேசிட்டீங்கன்னு சொன்னா உங்க பிள்ளைகள், உங்க சபைக்கு வரவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துட்டீங்களா? நான் பார்க்குறேன், ஒரு சில சபைக்கு நம்ம போய் பார்க்கும் பொழுது அவங்களோட தலைவர் எப்படி அதே மாதிரி அவங்க எல்லாருமே இருக்காங்க. அவர் சபையில் தலைவர் மதிக்கிறார் மக்கள்னா ஜனங்களும் தம் மக்களை மதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சொல்கிறேன், இது வடியும். சொல்லுங்க எல்லாரும், வடியும். ஆமென். ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்ட தைலம் வடிந்தோடும். சொல்லுங்க ஆமென். என்ன ஆகணும்? வடிந்து ஓகணும். நீங்கள் கோல் சொல்கிறதும் நீங்கள் பொறாமைப்படுறதும் நீங்கள் புற சொல்லுவது இருந்தீங்கன்னா வடிஞ்சு ஓடும். என்ன வடிஞ்சு ஓடும்? சொல்லுங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு சில சபையில் வடிஞ்சு ஓடும். அந்த பாஸ்டரும் அப்படித்தான், அங்கே இருக்க விசுவாசியும் அப்படித்தான், இல்லைங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களும் அப்படித்தான். என்ன வடிஞ்சு ஓடுது. மேல இருந்து என்ன நடக்குது? அப்படியே வடிஞ்சு ஓடுது. கோயாரை பார்த்தா அதுவும் அப்படித்தான். பாடல் குழுவினர் எப்படி, அதுவும் அதே மாதிரி தான். நான் சொல்கிறேன், நம்ம சரித்திரத்தை மாற்றணும். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க. சரித்திரத்தை என்ன பண்ணணும்? மாற்றணும். சரித்திரத்தை எப்படி மாற்ற முடியும்? ஆண்டவருடைய அன்பு, அபிஷேகம், ஒத்துமை வரும் பொழுது எல்லாம் வடிந்து ஓடும். ஹல்லேலூயா. உங்களுக்கு விளங்குதா? ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். யோவான் லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 61ஆம் வசனம் சொல்லுது. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இதை வாசித்து முடிச்சிடுவோம். அது சொல்கிறாரு, பேதுரு 3 வருஷம் இயேசுவை அறியேன்னு சொன்னான். எனக்கு தெரியாது இயேசு, எனக்கு தெரியான்னு சொன்னான். அந்த வசனத்தை வாசிப்போம் தம்பி. லூக்கா 22ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். 22, 61. லூக்கா 22ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனக்கசந்து அழுந்தான். இங்கே பாருங்க, இந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க போறேன். நல்லா கேளுங்க. பேதுரு 3 தடவை இயேசுவை என்ன செய்தானா? தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். எப்படியாப்பட்டவன் இவன்? இயேசுவோட 3.5 வருஷம் இருந்தவன். நல்லா சாப்பிட்டான், நிறைய அற்புதம் கண்டான், மலைக்கெல்லாம் அவரை கூட்டிட்டு போனாரு, பர்சனலாக ட்ரிப்பெல்லாம் போயிருக்காரு அவரு. மறுரூப மலைக்கெல்லாம் போயிருக்காரு. போயிட்டு நிறைய அற்புதங்களை கண்ட ஒரு ஆள் தான் யாரு? பேதுரு.
இந்த பேதுரு இயேசுவை என்ன செஞ்சிட்டான், கோழி கூவதுக்கு முன்பதாக 3 தடவை இயேசுவை தெரியான்ட்டான். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட இப்படி ஒரு ஆள் கிட்ட இருந்து இவ்வளோ உங்களோட நெருங்கி பழகிட்டு உங்களை 4 பேர் அடிக்கிறாங்க, சந்தியில் வச்சு, கந்தான சந்தியில் இல்லாட்டி ஒரு நகரத்தில் வச்சு அடிக்கிறாங்க. உங்களுக்கு நண்பனா கிட்ட இருந்த ஒரு ஆள் அங்கனைக்கு வச்சு அவன் ஒருத்தன் கேட்குறான், அடே அவனுக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னு. அவன் சொல்கிறான், ஐயோ நான் தெரியேன், எனக்கு அறியலை, அவனை எனக்கு தெரியலைன்றான். உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கும்? நீங்கள் அடி வாங்கிக்கிட்டே உங்கள் உள்ளத்தில் எப்படி இருக்கும்? அடியை விட உங்களுக்கு கோபம் வரும் அவன் மேலே தான். அவன் அடிக்கிறவன் மேலே உங்களுக்கு கோபம் வராது. அடே இவன் பாரு எவ்வளோ ஒரு கெட்ட பகர், இவன் என்ன தெரியான்றானே, இவ்வளோ அவனுக்கு நன்மை செஞ்சு, இவனுக்கு இவ்வளோ சாப்பாடு கொடுத்து, இவ்வளோ அன்பு காட்டி, இவன் மேலே இவ்வளோ நேசிச்சு, இவன் கழுத்தில் நான் கையை போட்டுக்கிட்டு போனேன், இவன் என்னை மார்பில் இவனை வச்சிருந்தேன், இவன் பாரு என்ன தெரியலைன்னு சொல்லி உங்களுக்கு கோபம் தான் வரும். உங்களுக்கு ரொம்ப மனதில் வைராக்கியம் வரும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சோர்வான எண்ணங்கள், ஒரு கசப்பின் எண்ணங்கள் தான் உங்களுக்கு வரும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இயேசுட பார்வை நல்லா சொல்றது கேளுங்க. பாதி பேருக்கு பார்க்க முடியும், இந்த கண் இருக்கு இல்லையா, கண்ணில் கோபமாக பார்க்க முடியும். சொல்லுங்கதா, பாதி பேர் கண்ணை வச்சே காட்டுவாங்க வேலையை, கோபமாக பார்ப்பாங்க, வைராக்கியமாக பார்ப்பாங்க. கண்ணில் கண்டுபிடிக்கலாம் ஒரு மனுஷன் உணர்வை, அவன் உள்ளத்தில் எப்படி கோபமாக இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். பாதி பேர் பார்த்தீங்கன்னா கண்ணிலே ஒரு விஷயத்த பேசுவாங்க, கண்ணே பேசுவாங்க அவங்களோட கண்ணு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு இது இருக்குது, உங்களுக்கு தெரியுமா. ஆனால் இந்த பேதுரு 3 வருஷம் தெரியலைன்னு சொல்லும் பொழுது இயேசு என்ன செஞ்சாரா, அப்படியே அவர் அடி வாங்கிக்கிட்டு இந்த பேதுருவை நோக்கி இப்படி பார்க்குறாரு. இந்த பார்வை இருக்கு தானே, அந்த பார்வை என்ன தெரியுமா, அன்பின் பார்வை. நீ மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் உன்னை நேசிக்கிறேன்டா, உனக்கு தப்பு நடந்திருக்கு தான், ஆனால் நான் உன்னை அன்பு செய்கிறேன்டா. நீ என்ன செய்ய, உனக்கு இது இந்த பிரச்சனையின் போது உனக்கு இந்த பிரச்சனையை மீண்டு வர தெரியலை, நீ பாதிக்கப்பட்டிருக்க, ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன்டா. அந்த அந்த பார்வை பேதுருக்கு 1000 கதைகளை சொன்னுச்சு. அந்த பார்வை பேதுருக்குள்ளத்தில் ஏதோ ஒரு வெடிப்பு உண்டாயிட்டு, அவனை மனம் வெடிச்சு போயிட்டு அழுந்து கதறி அழுறான். அது கோப பார்வை இல்லை, அடே இரு, உனக்கு செய்கிறேன்டா ஒரு வேலை, உன்னை மாதிரி ஒரு கெட்டவனை என் வாழ்க்கையில் நான் பார்க்கல, உன்னை மாதிரி நன்றி கெட்டவனை நான் பார்க்கல, உன்னை மாதிரி தீங்கு செஞ்சவனை நான் பார்க்கல, உன்னை மாதிரி இந்த மாதிரி அநியாயம் பண்ணணும் நான் பார்க்கல. அப்படியாப்பட்ட பார்வை கிடையாது, அது அன்பு நிறைந்த பார்வை. அந்த அன்பு எங்கன்னா ஆச்சு, பேதுருக்குள் கடந்து போச்சு. இயேசு இடத்துல இருந்து அந்த சிரசிலே ஊற்றப்பட்ட தைலம் என்ன ஆயிட்டு, அவனுடைய இதயத்துக்குள் கடந்து போனது. நான் சொல்றேன், உங்க கண்ணோட பார்வை கூட அன்பின் பார்வையா இருக்கும் பொழுது எவ்வளோ கெட்டவனா இருந்தாலும் அவனுடைய உள்ள அன்பா மாறிடும். ஆமேன். அதுதான் ஆண்டோடைய அன்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, வடியணும். சிரசிலே ஊற்றப்பட்ட தைலம் வடியணுமா, தாடியிலே இருந்து அப்படியே சரீரத்துக்கு வடிந்து ஓடணும். நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம், நாங்கள் எழும்பி ஜெபிப்போம். ஆண்டோடைய பிள்ளைகளே, நீங்க யோசிங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய விருப்பம் என்ன